அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு நன்மையான ஒரு செயலை செய்யக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதே நேரத்தில் ஒரு நிம்மதி வரும். யார் பார்த்தா என்ன, நம்ம நன்மையை தானே செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை தெளிவு நம்மள்கிட்ட இருக்கும். ஒரு பாவமான காரியம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் அவன் பார்த்துருவானோ இவன் பார்த்துருவானோ, யாராவது பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையில் வரும் அல்லவா. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. நபித்தோழர் நவாஸ் இப்னு சம்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நன்மைனா என்ன, தீமைனா என்ன, அது எப்படி விளங்கி கொள்வது என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு பதில் சொன்னாங்க. அல் பிர்ரு, நன்மை என்பது ஹுஸ்னுல் குலுக், அது ஒரு நல்ல குணம். வல் இஸ்மு, பாவம் என்பது மஹா கஃபி நப்சிக்க, ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த நேரத்திலே உன் மனசில் தடுமாட்டம் ஏற்படும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற அந்த தடுமாட்டம் உன் மனசில் உருவாகும். கரிகத்து ஐயத்தாலி அழகினார், அதே நேரத்தில் அந்த செயலை செய்யக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் யாரும் பார்த்துருவாங்களோ, நம்மளை பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையில் யாரும் பார்ப்பதை நீ விருப்பாய் இல்லவா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு செயலுமே பாவமான ஒரு செயல்தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையிலே இது போன்று உண்டான சிந்தனை வந்தால் அந்த பாவத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா.